சஞ்சய் ராவுத் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சிவசேனா இந்தி கூட்டணி எந்த சிவசேனான்னு இது பண்ண இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் சிவசேனா, தாக்கரே உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா. அவர் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம், அண்ணாமலை அவர்கள் அங்கே போனதை பற்றி அவர் சொல்லியிருந்த விமர்சனம். அதை தாண்டி சவுத் இந்தியர், அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை தொடர்ந்து சர்ச்சை ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து தமிழர்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டு அதுவும் நான் நேற்று சொன்ன அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறவர் ஒரு ஓபிசி லீடர், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்திருக்கக்கூடியவர். அப்போது தமிழர்களையும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தையும் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி இழிவுபடுத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மௌனம் காக்குறாங்க. இதே குஜராத்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ ஏன் தருண் விஜய்னு ஒரு பாஜக எம்பி இருந்தார். அவர் வந்து ஏதோ பேசும்போது ஏதோ தவறுதலாக தென்னிந்தியர்கள்லாம் கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அவர் அந்த ரீஜன் வைஸில் சொல்கிறாரு. உண்மையிலே இப்போ நம்மலாம் டஸ்கி ஸ்கின் தான். ஏன்னா நம்ம வந்து கீழே அந்த ஈக்குவடார் லைன் இப்போ நெருக்கமாக இருக்கிறதுனால எங்கள் ட்ராபிக்கல் கிளைமேட் நம்ம ஸ்கின்னு டஸ்கியாக இருக்குது. அதை வச்சு அவர் சொன்னார். அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கி ஏகப்பட்ட பேர் களத்தில் குதிச்சு சினிமா நடிகர்கள்லாம் பல்ட்டி அடித்து ஹை ஜம்ப்லாம் பண்ணாங்க. இதை பற்றி பேசவே இல்லைண்ணே. இல்லை, ஏன்னா அவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் சிவசேனா அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி சகோதரர் சொல்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டேரெக்டாக என்ன பண்ண பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் கூட்டணி மாதிரி காமிச்சிடுவாங்க. அதுக்கு தான் இவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நார்த்லேருந்து வந்தாலே அது பிஜேபி தான், நார்த் சைட்லேருந்து யார் கமெண்ட் கொடுத்தாலும் அது பிஜேபி தான்ற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க பார்த்திங்களா நம்ம தமிழர்கள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு வித்தியாசமாக கொண்டு போகிறது தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம நிஜமாலே சகோதரர் சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும், எந்த சிவசேனா யார் சொன்னதுன்னு. இரண்டாவது வேஷ்டியோ லுங்கியோ அது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு போடுறது. இதை வச்சு தான் ஒருத்தர் வந்து நீங்கள் தராதரம் பிரிக்கணுமான்றது தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பை போயிட்டு வந்ததே அவருக்கு வந்து தாங்கலை. அவர் வந்து போனது ஒரு பிரச்சாரத்துக்கு தான் போயிட்டு வந்தார், அதுவே அவருக்கு தாங்கலை. அவர் ஒரு அரசாங்கத்திலேயோ இல்லை மத்திய அமைச்சராகவோ வந்துட்டாருன்னா அவங்களாம் எங்கே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு திரு அண்ணாமலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்போது அவர் சொல்கிறார் கடைக்கொடை தொண்டனாக நான் வேலை செய்கிறேன். நரேந்திர மோடி அவர்களுடைய விஷயம், அவரோட விஷன் இந்த பாரத தேசத்தை நல்லபடியாக கொண்டு போகணுன்றதில் ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இட். இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ எந்த ரீஜனுக்கு அவர் போனாலும், மும்பையாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்துக்கு அவர் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூவை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ இல்லை மற்ற நபர்களுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வர்றாரு. ஸோ நிஜமாலே அப்போ அவர் போய் பேசின பிரச்சாரங்களோ அங்கே ஏதோ யாரையும் எஃபெக்ட் பண்ணிருக்கு, ஏதோ தவிர வந்து இவர் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இவர் போனால் சும்மா இருக்க மாட்டார். போனாலே இவர் பூத கண்ணாடியோடு தான் போவார். தெளிவாக இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து சுட்டி காமிச்சிருப்பார். ஸோ அதை பொறுத்துக்கொள்ள முடியாத அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அது ஆப்போசிட்டில் காங்கிரஸினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எதை வச்சு அவரை குறை சொல்கிறது. இதே அண்ணாமலை அண்ணனை வந்து ஸ்டேஜில் ஒருத்தர் அண்டன் காக்காயின்னு சொன்னார். ஸ்டேஜில் யார் அண்ணாமலை உட்காந்துருக்கும் போது ஒரு பிரச்சாரத்தில், அதற்கே அவர் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணலை.